உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச எனக்கு உங்ககிட்ட பேசணும். நான் முதல்ல சொல்றேன். நானே முதல்ல சொல்றேன். சொல்றது கேள்வி. நான் முதல்ல சொல்றேன். ஏன் நான் முதல்ல சொல்லக்கூடாதா? சரி சொல்லு. பரவாயில்ல, நீயே சொல்லு. பைத்தியமாடி நீ எதுக்கடி என்ன சாவடிக்கிற இப்படி? நான் பைத்தியமா? நீதான் பைத்தியம். சரி, நான் சொல்ல வந்த சொல்லிட்டா சொல்லி தொலை. இவர் எனக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட ரொம்ப முக்கியம் ஆதியோட வாழ்க்கை தான். நானும் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு என் ஃப்ரெண்டு பாரதியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணுவோம். இங்க பாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக நான் போட்ட சவால் எல்லாம் மறக்க மாட்டேன். உன்னை தோக்கடிச்சு எங்க அப்பாவை பிரசிடென்ட் ஆக்கி உன்னை இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா நான் அனுப்புவேன். நானும் எதுவும் மறக்க மாட்டேன்டி. உங்க அப்பாவை இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஓ மூஞ்சிலையும் உங்க அப்பா மூஞ்சிலையும் கரிய பூச மாட்டேன். பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுருவேன். பாக்க தானே போற இந்த ஆண்டாளோட ஆட்டத்தை. நீலாம் இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல. நாளா ஆட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. யார் முதல்ல ஆடுறாங்கிறது முக்கியம் இல்ல தம்பி, யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். அது எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு பாத்துக்கலாம். எங்க அப்பா பின்னாடியாவது எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் இருக்கேன், இந்த ஒட்டுமொத்த ஊரே இருக்கு. அவர் இது வரைக்கும் செஞ்ச நல்லதை அனுபவிச்சவங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஆனா தனியா இருக்கிற நீ என் அப்பாவை தோக்கடிச்சிருவியா? தனி மரம் எப்பவுமே தோப்பாகாது மிஸ்டர் அழகர். தனி மரம் தோப்பாகாதா? ஆனா நான் ஆலமரம், புரியுதா? நீ ஆலமரமா இல்ல வாழை மரமான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். நீ பாரு, நான் உங்ககிட்ட சண்டை போட வரல. என் ஃப்ரெண்ட் ஆதியை பத்தி பேச வந்தேன். தேவையில்லாம உரண்டா இருக்காது என்ன. நானும் உன்கிட்ட பாரதிய பத்தி பேசலாம் தான் வந்தேன். நீ தான் தேவையில்லாம சண்டைய ஆரம்பிச்ச. சரி விடுறே. இப்ப அவங்கள ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா என்கிட்ட இந்த ஐடியாவும் இல்ல. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஐடியா இருக்காதுல்ல? என்ன தோக்க வச்சு உங்க அப்பனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும் உங்ககிட்ட அண்டவா ஐடியா வச்சிருப்பேன். ஏய், இப்ப யார் சண்டைய ஆரம்பிக்கிறா, நீயா நானா? சரி விடு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதை நீ தான் பண்ணணும். என்ன ஐடியா? பாரதி ஆதியை தனியா மீட் பண்ண வைக்கணும். அவங்க யதார்த்தமா பேசுற மாதிரி பேசினாலே போதும். அவங்க வாழ்க்கை பத்தி முழுசா ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க கடந்த வாழ்க்கையில நடந்த கசப்பை அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா 2 பேரையும் எங்க மீட் பண்ணி பேச வைக்க முடியும்? ஏண்டி எல்லாத்தையும் நான் தான் யோசிக்கணுமா? நீ யோசி ஏண்டி. அத கண்ணு வெளியே விழுந்துட போகுது. முறைச்சிட்டே இருக்காது. அவங்கள மீட் பண்ண வைக்கிறத பத்தி யோசிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? இப்ப நீ கிளம்பு போ. கிளம்புனா எங்கடி கிளம்புறது? எலெக்ஷனுக்கு 35 நாள் இருக்கு. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். புரியுதா? ஓகே, இங்க வந்து படுவா. இந்த எலெக்ஷன்ல தோத்துருவேன்னு நினைச்சு என்ன பக்கத்துல படுக்க வச்சு பிளேட்டை மாத்த பாக்குறியா? ஆஞ்சநேயர் பக்தண்டு குண்டலனி யோகா பண்ணி முத்திரையை நெத்தில கொண்டு வருவேன் நான். என்கிட்ட போய் ஏச்சி வாய் மூடு. உன்னை நான் மனுஷனாவே மதிக்க மாட்டேன், இல்ல புருஷன் வேற. உன்னை கட்டில படுக்க சொன்னது அதுக்காக ஒன்னும் இல்ல. எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் வலிக்குது, தரையில பாய் விரிச்சு படுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. வேற எதுக்கும் இல்ல. வாய் மூட்டு வந்து மேல படுப்போ. என்னடி காலையில உடம்புக்கு முடியலன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? இல்ல பாட்டி, வீட்ல இருந்துகிட்டு இந்த வேலை கூட பாக்கலனா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஆண்டாள் எந்திரிச்சு வந்து இதெல்லாம் பாத்துக்குவா. நீ போய் படு.
அவளுக்கு எதுக்கு பாட்டி சிரமம்? அவ தூங்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சொன்ன கேளு பாரதி. மேலுக்கு சுகம் இல்லாம இருக்கிறப்ப இதையெல்லாம் பார்த்தா காய்ச்சல் கீச்சல் வந்து ஆளை படுக்க போட்டுரும். என்னாச்சு பாட்டி, உடம்பு முடியலையா? ஆமையா, விடுஞ்சதுல இருந்து இருமிக்கிட்டே இருக்கா. இப்ப என்னடான்னா விளக்கு மத்த தூக்கிட்டு வந்து நிக்கிறா. பாரதி, நீ போய் படுடி. பரிமளா வந்தா அவ கையில 10 ரூபாய 20 ரூபாய கொடுத்தா அவ பண்ணிட போறா. பாரதி, பாட்டி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போய் ரெஸ்ட் எடுங்கல்ல. அடுத்தவங்க வீட்ல இருந்துகிட்டு அவங்களுக்கு எதுவும் உதவி செய்யலன்னா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். ம். அதெல்லாம் குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். உடம்பு எவ்வளவு குதிச்சாலும் என்ன திட்டுறதுக்கு மட்டும் எங்க இருந்துதான் எனர்ஜி வரும்னே தெரியலப்பா. ஏ ஆதி, இவ புள்ளைக்கு முடியாம இருந்தப்ப மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இப்ப இந்த இருமலுக்கு மருந்து மாத்திரை இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம்ல. இருக்கு பாட்டி, என் பொண்ணுக்கு வாங்கின மாதிரி என் பொண்டாட்டிக்கும் மருந்து மாத்திரைலாம் எப்பவுமே வச்சிருப்பேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாது. நான் அப்புறமா கடையில போய் வாங்கிக்கிறேன். சரி, நீ உள்ள போய் படு. பரிமளாவை கூப்பிட்டு வாசலை பெருக்க சொல்றேன். இல்ல பாட்டி, பாட்டி ஒரு நிமிஷம். அந்த பரிமளா வந்தா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்ன அவ வந்தா 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுப்பேன். அப்ப எனக்கு அந்த 10 ரூபாய் கொடுங்க, நானே வாசல் தெளிச்சு கோலம் போடுறேன். என்னையா சொல்ற? நீ வாசல் பெருக்கி கோலமெல்லாம் போடுவியா? சும்மாலாம் போட மாட்டேன் பாட்டி, காசு கொடுத்தா செய்வேன். ஏயா, காரெல்லாம் வச்சிருக்க? இப்ப என்னடானா 10 ரூபாய்க்கு போய் இந்த வேலை பாக்குறேங்கிற? எவ்வளவு பணத்துக்கு வேலை பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல பாட்டி, அந்த வேலையை யாருக்காக பாக்குறோங்கிறது தான் முக்கியம். சரி, தள்ளுங்க கொடுங்க. பாட்டி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அங்க நில்லுங்க. இப்ப பாருங்க. ஏய், ஏய் மெட்டாஸ்காரா, நல்ல கோலம் போடுறியே. உன்னை விட்டுட்டு ஒருத்தி ஓடி போயிருக்காளே, அவள்லாம் ஒரு மனுஷியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.